ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பின்னாடி இந்த டிவி தெரியுதுங்களா? இதோ அந்த பாஸ்டர் அம்மா, அந்த பாஸ்டர் ஐயா தெரியுறாங்களா? ஸோ அந்த அக்காவும், அண்ணாவும் வந்துட்டு எப்படின்னா, ரொம்ப நல்லா ஜெபிக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, ஆ ஹிந்துஸ்க்காக மட்டும் நான் பேசல. இது நான் எல்லாருக்காகவுமே பொதுவா தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் மாசம் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்காங்களே. பிரேயர் மீட்டிங் எல்லாமே வைக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய இதில வந்து நெறைய மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்துட்டு பிஃபோர் அவங்க வரும்போது, இவங்க சர்ச்க்குள்ள வந்து அவரு ஜெபிச்சு அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி நெறைய வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நானுமே வந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயங்களுக்காக. ஸோ அப்ப அண்ணாகிட்ட வந்து நான் லைவ்ல பேசினேன். லைவ்ல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, "உங்க லொகேஷன் எங்க? எங்கேருந்து பேசுறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "சென்னையிலேருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி என்னுடைய பேரு ஸோ அண்ட் ஸோ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என் பேர் நான் சொன்னேன். இந்த மாரி ஜெயராணி அண்ணா. நான் வந்து சென்னையிலேருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனா, "சரி ஓகேம்மா. எதுக்காக ஜெபிக்கணும்?" அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன ஜெப தேவை இருந்துச்சோ, நான் அது வந்து அண்ணாகிட்ட சொன்னேன். எனக்காக அத ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு, "சென்னை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெல்லூர் வந்து உங்களுக்கு நியர்பை தானே, பக்கத்துல தானே இருக்கும். அடுத்த மாசம் வந்து நெல்லூர்ல வந்து பிரேயர் மீட்டிங் நடக்குது. நீங்க டைரக்ட்டா வந்து விசிட் பண்ணுங்க. நான் இன்னும் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக" அப்படின்ற மாரி பிரேயர்ல சொன்னாரு எனக்கு. அவ்வளோதான். நானும் தேங்க் யூ சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து நினைக்கவே இல்ல. இந்த மாரி ஒரு சில பேருக்கு கால் வந்து நம்ம பண்ணாலுமே போகாது. கால் வந்து வெயிட்டிங் அப்படின்னனா லைன் ஃபுல்லா பிஸி ஆயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே கட் பண்ணிட்டு போயிடுவோம். திரும்ப வந்து ஒரு சில ஊழியக்காரங்க ஃபோனும் பண்ண மாட்டாங்க. "எதுக்கு மிஸ்டு கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கூட ஒரு சில இதுல வந்து அவங்க பிஸியா இருப்பாங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவங்க பிஸியா இருப்பாங்க. அவங்க வந்து கேட்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. பட் இது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்தது. அங்க கீழ வந்து நெறைய நம்பர் போயிட்டே இருந்துச்சு அந்த டிவிலயே. அதுல வந்து அ பிரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டூ 6 நம்பர்ஸ் வரைக்கும் ஏதோ கீழ அவைலபிளா இருந்ததா, அது ஒவ்வொன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே பிஸி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட்டிங்ல போயிடுச்சு ரொம்ப நேரமா காலு. சரி ஓகே அப்படியே வச்சுப்போம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். எடுக்கலன்னா நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேனே உண்மையாவே. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க, "எங்கேருந்து பேசுறீங்க?" வேற ஒருத்தவங்க பேசுனாங்க. ஆக்சுவலி இந்த அண்ணா பேசல டைரக்ட்டா. இன்னொரு சார் ஒருத்தவங்க பேசி, "எங்கேருந்து பேசுறீங்க? பேர் என்ன?" அப்படின்னு கேட்டாரு. இந்த மாரி என் பேரு ஜெயராணி. இதுதான் என் மொபைல் நம்பரு. நான் சென்னையிலேருந்து பேசியிருக்கேன். ஐயா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேம்மா அப்படின்ட்டு, லைன்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து லைன்ல வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா சொன்னாங்க, "நாங்க கால் ஃபார்வர்ட் பண்ண போறோம். இருங்க சார் வந்து இன்னொரு கால்ல பிஸியா இருக்காரு. வெயிட் பண்ணுங்க" அப்படின்னாங்களா. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டக்குன்னு வந்துட்டு அண்ணா வந்து லைனுக்கு வந்துட்டாரு. அப்புறமா எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணு பேசி இதெல்லாம் சொல்லணும் பிரேயர் ரிக்வெஸ்ட்ல அப்படின்னு இருக்கும்ல. எனக்கு அத அப்படியே மறந்துட்டேன். அப்படியே டக்குன்ல அப்புறமா சொன்னேன். இந்த மாரி பேர் கேட்டாரு. பேர் மட்டும் சொன்னேன். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரா, இந்த மாரி சென்னையிலேருந்து பேசுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாரி இந்த விஷயத்துக்காக எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாம்மா நான் ஜெபிக்கிறேன். அடுத்த மாசம் வந்து அதுதான் சொன்னாரு. "நெல்லூர்ல வந்து பிரேயர் மீட்டிங் இருக்கு. நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நானும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அவரு ஜெபிக்கல எனக்கு அழுகை வந்துருச்சு உண்மையாவே. ஏன்னா, அவரு யாரோ, நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவரு வந்து அந்த பிரேயர் பண்ணும்போது ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வச்சாரு அப்படின்னா, ஏசப்பா கிட்ட, "நான் உங்களுடைய பாதத்துல விழறேன். இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்ட கேளுங்க" அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா, எனக்கு அது வந்து ஒரு மாரி வந்து அவரு ஜெபிக்கும்போதே நான் அழுதுட்டேன் உண்மையாவே. ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்காக வந்துட்டு, அவங்க மதர் வந்து இந்த மாரி ஃபோன் பண்ணி, இந்த மாரி பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரி ஜெபிங்க. அந்த மாரி நெறைய நான் கேட்டுட்டே தான் இருந்தனே. ஒரு சில மாமியார்லாம் பிரேயர் பண்ணி, இந்த மாரி என் மருமகளுக்காக ஜெபிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, எனக்கு வந்து யாருமே பண்ணல அப்படின்னா கூட,
எனக்கு வந்து நானே பண்ணிக்கிட்டேன். ஆனா, அவரு கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் எனக்காக வச்சது வந்துட்டு எனக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. கஷ்டமாகுறது அப்படிங்கிறத கஷ்டமாகுது அப்படின்றத விடவும், எனக்கு வந்துட்டு அழுக வந்துருச்சு. ஏன்னா, அவர் யாரோ, நான் யாரோன்னு கூட தெரியல. ஆனா, என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. ஒரு மாரி ஒரு சிஸ்டர் அப்படின்ற ஃபீல்ல வந்து என்கிட்ட பேசுனாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சா, நான் உடனே அழுதுட்டேன். அவரு ஜெபிக்கும்போதே எனக்கு அழுகை வந்துருச்சு உண்மையாவே. அதுவும் அந்த வேர்டு கடைசியா சொன்னாரு. கடைசியா சொன்ன பிறகு எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன் நான் உண்மையாவே. ஆக்சுவலி வந்து கிறிஸ்டினா இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் எனக்கு தெரியுது. ஆனா, நெறைய விஷயத்துக்காக வந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு. அது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சில பேர்கிட்ட சொன்னாலுமே இதெல்லாம் புரியாது. சில பேர் வந்து அதெல்லாம் விடு சும்மா அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா, அது அந்தந்த பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அது என்னன்னு தெரியல. எனக்கு ஈஸியா வந்து இவரு இது பாருங்க, இவரு தான் வேற யாரும் இல்ல. இந்த அண்ணா தான். எனக்கு இவரு பேசும்போதே எனக்கு ஒரு கனெக்ட் அப்படின்றது இருந்துச்சு. அது வந்து போய் தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா, அவங்க நமக்காக ப்ரேயர் பண்ணி, நெல்லூர்ல ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருல்ல. கண்டிப்பா நான் போவேன். ஆனா, அது நான் கடைசியா டேட் கேட்க கூட எனக்கு வாய் வரல. வார்த்தையே வரமாட்டேங்குது எனக்கு பேச. நான் ஒண்ணு பேசணும்னு நெனச்சேன்னா, அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஏன்னா, நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா தான் கால் பண்ணனே. எடுப்பாங்களா, மாட்டாங்களோ, பாப்போம் லைன் போதா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் நான் கால் பண்ணேன். பார்த்தா திடீர்னு எடுத்தாங்க, திடீர்னு பேசுனாங்க, வரவும் சொல்லிட்டாங்க. இந்த மாரி நடக்குது நெல்லூர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. கடைசியா வந்து நான் டேட்டு என்ன டேட்ல ப்ரேயர் மீட்டிங் நடக்குது நெல்லூர்ல அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க வேற வேற லைன்ல வந்து கால் பேசிட்டே பிஸி ஆயிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில ஊழியக்காரங்க வந்துட்டு டக்குன்னு கனெக்ட் ஆகி பேசுற அந்த ஒரு ஃபீலே வேற. எனக்கு வந்து அவரு கடைசியா அந்த வேர்டு சொன்னதே எனக்கு ஒரு ரொம்ப எமோஷனலா டச் ஆயிடுச்சு. அது வந்து யாரோ, ஆனா நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ உட்காந்து செபிக்கிறாருல்ல. இதுதான் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது உண்மையாவே. போலி கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியிலயுமே இந்த மாதிரி ரியல் கிறிஸ்டியன்ஸுமே இருக்காங்க. நம்ம வந்து எல்லாரையுமே நம்ம தப்பா வந்து நினைக்கக் கூடாதுல்ல. ஆனா ஒரு சில பேர் வந்து கிறிஸ்டியனாலே வந்துட்டு ஃபேக்கு, பாஸ்டர்ஸ் அப்படின்னாலே ஃபேக்கு, பணத்துக்காக அப்படின்லாம் நெறைய பேர் ஏதேதோ சொல்லுவாங்க. ஆனா, நம்ம அந்த மாரி எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்றேனே. ஏன்னா, அதையுமே தாண்டி நெறைய பேர் வந்து உண்மையா நமக்கு ஜெபிக்கிறதுக்காகவுமே, நம்ம ஹெல்த்துக்காக இருக்கட்டும், நம்மளுடைய வெல்த்துக்காக இருக்கட்டும், உண்மையா ஜெபிச்சு மிராக்கிள்ஸ் நடக்கிற நெறைய சர்ச்சஸே இருக்கு. ஆனா, நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு வே தான் கரெக்ட்டா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணுமே. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சர்ச்சுக்கே நம்ம போறோம் அப்படின்னா கூட, நமக்கு அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கணும் இல்லையா? அப்பதானே நமக்கே ஒரு பிலீவ்னஸ் அப்படிங்கிறது வரும். இப்ப வந்து அவரு ஜெபிச்சதே எனக்கு ஒரு பக்கம் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இவ்ளோ நாளா டிவில, ஏதோ லைவ்ல, யூடியூப்ல பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு அப்படின்றப்ப நான் நினைக்கவே இல்ல. அதுக்கு பிஃபோர் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி கூட நான் நினைக்கவே இல்ல. சரி நான் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு இல்ல. ஏன்னா பக்கத்துல வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு வேற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருந்தாங்களா, அந்த வாட்ஸ்அப்க்கு நான் மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்கு. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாரி சென்னையிலேருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரெல்லாம் குடுத்து மெசேஜ் பண்ணிட்டேன். மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டுருந்தேனா, சரி ஓகே நம்ம பண்ணி தான் பார்ப்போமே, எடுக்குறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் பண்ணேன். ஆனா அது டக்குன்னு என்கிட்ட பேசினது ஒரு மாரி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எமோஷனலாவும் ஆயிட்டேன். ஏன்னா அவரு ஜெபிச்ச விதமும் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லார்கிட்டயுமே நம்ம இந்த மாரி போய் அழ முடியாதுல்ல. ஏன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதால தான் நமக்கே அந்த உணர்த்துதல் வருது. இவங்க ஃபேக்கா, இவங்க ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் எவர் நீங்க நெறைய பேர் வந்து ஃபினான்ஷியலா குரோத் இல்லாம இருக்கலாம். நெறைய பேர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸோட இருக்கலாம். நெறைய பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு பணத்த நம்பி குடுத்து ஏமாந்து போய் லாஸ் ஆகி இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து ட்ரீம் ஜாப் வேணும். எனக்கு இது இன்னும் வந்து இந்த ஜாப் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தோட இருக்கலாம். இல்ல சில பேர் எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கலாம். வாட் எவர் கன்சீவ் ஆகுறதா இருக்கட்டும், பிரெக்னன்சிக்காக இருக்கட்டும், அண்ட் தென்
மேரேஜ் விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இவங்க கிட்ட வாங்க. உண்மையாவே இவங்க ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளு. அதனால தான் நான் சொல்றேனே. பட் என்னன்னா, தெலுங்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா, அவங்க மெசேஜஸ், அவங்க பிரேயர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் தெலுங்குல தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் ஏதோ ஒண்ணு. நம்ம வந்து லாங்குவேஜா இருக்கட்டும், நம்ம எப்படி சொல்றது? மதமா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒண்ணு நல்லது வேணும், நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு, கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு ஒண்ணு ட்ரஸ்டடா பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா ஒரு பெர்சன் கிட்ட ஜெபிக்கணும். எனக்கு இந்த காரியத்துலருந்து விடுதலை வேணும். நான் நெறைய இடத்துக்கு போயிட்டேன். என்னது அதெல்லாம் பண்ணிட்டேன். எவ்வளோ காசு குடுத்தெல்லாம் நெறைய பண்ணிட்டேன். ஆனா எனக்கு எதுலயுமே ரிலீஃப் இல்ல. எனக்கு எதுலயுமே இந்த போராட்டம் எனக்கு முடியல. எனக்கு இன்னும் நான் இது இவ்ளோ பண்ணி கூட எனக்கு இன்னும் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ன்றத நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க இவங்க பிரேயர் மீட்டிங்கு. நான் ஷுவரா நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால்லயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீயா பேசுனாங்க. எப்படி சொல்றது? ஒரு ரிலேட்டிவ் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் கூட வந்து அவங்க கிட்ட பிரேயருக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு கூட அவங்க தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நெறைய நடக்குது. நம்ம வந்து வேற வேற இடத்துக்கு போயிட்டு யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்பி மைண்ட் கன்ஃப்யூஸ்ட் ஆகி, டிப்ரஷன் ஆகி அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேற வேற இடங்களுக்கு போயிட்டு ஒரு சில பேர் நெகட்டிவா சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஒரு மாரி டிப்ரஷனா உட்காந்துட்டு சோர்வா இருந்த டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வாட்டெவர் உங்களுக்கு என்ன இஷ்யூவா இருந்தாலும் உங்களுக்கு அதுலருந்து சக்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து பாருங்க. லாங்குவேஜோ, மதமோ இங்க ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்க விசிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உண்மையான பாதையில போனா தான் நமக்கு கிடைக்குமே. நம்ம போற பாதை எல்லாமே ஃபேக்கா இருந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல இங்க. எனக்கு வந்து எதுவுமே நல்லதே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது வந்து முடியாதுல்ல. ஒரு சில காரியங்களுக்கு உண்மையாவே டைம் எடுக்கும். ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு. பட் வாட்டெவர் உங்களுக்கு மனசுல சமாதானம்னாச்சும் வேணும். சமாதானமாச்சும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாட்டெவர்ங்க சமாதானமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கண்டிப்பா வாங்க. வரணும்னு நினைக்கிறவங்க அத தான் நான் சொல்றேனே இந்த வீடியோல. ஸோ அவங்களே வந்து அவங்க யூடியூப்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டேட்ல வந்து எங்கெங்கெல்லாம் பிரேயர் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சென்னைக்கெல்லாம் வந்து பிரேயர் மீட்டிங் வந்து பண்ணதில்ல இப்ப வரைக்குமே. ஆந்திரா சைடு தான் ஃபுல்லாவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யூடியூப் கன்டினியூவா பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களே அதுல டேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹைதராபாது, செகந்தராபாது, காக்கிநாடா, நெல்லூரு, குண்டூரு, அப்புறம் ஒங்கோலு அந்த மாரிலாம் நெறைய சொல்லிட்டே இருக்காரு. விஜயவாடா அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாரி வந்துட்டு டேட்டா பார்த்துட்டு நம்ம அந்த டேட்டுக்கு அந்த ப்ரேயர் மீட்டிங் அந்த செஷன்ஸ போய் நம்ம அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்கும். அட்லீஸ்ட் போயிட்டு வந்தோம் இல்லையா? அது எதுவுமே வீணாகாது. அது எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங் தான் நமக்கு. மனசுல சமாதானமாச்சும் நமக்கு இருக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆ ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க இந்த யூடியூப் சேனல பார்த்துட்டு வேணும்னா அங்க கீழயே பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே அத பாருங்க. அந்த மாரி நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு கூட எந்தெந்த இடத்துல பிரேயர் மீட்டிங் நடக்குதுன்னு கேட்டுட்டு, உங்க லொகேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க போய் பார்த்துட்டு, ஜெபிச்சுட்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த பதிவ சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். இவங்க மினிஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேர் வந்துட்டு அம்ம தேஜா மினிஸ்ட்ரீஸ். ஸோ நார்மலா நீங்க யூடியூப்ல அம்ம தேஜா மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே, இந்த சர்ச்க்கு வந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க? இப்ப என்ன பிளெஸ்ஸிங்கோட இருக்காங்க? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டெஸ்டிமோனி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நெறைய வந்து இவர்கிட்ட வந்துட்டு பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் குழந்தைய எடுத்துட்டு வந்து சாட்சி சொன்னவங்க தான் அதிகமா நான் பார்த்துருக்கேனே. ஸோ மேபி மேரேஜ் ஆயிட்டு ரொம்ப டேஸ் இருந்து ஐவிஎஃப், ஐயுஐ இந்த நெறைய ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு எதுவுமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மந்த்லி நடக்கும். அதுவும் ஆந்திரா சைடு மட்டும் அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி விசிட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து இந்த மாரி சர்ச்சஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா, நெறைய விஷயம் தெரியாதத தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் விட எப்படி சொல்றது? நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கும். மனசுல நிம்மதியே இல்ல அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃப்ரீனஸ்ஸ வந்து நம்மளால உணர முடியும். அதுக்காக நான் சொல்றேன். அதெல்லாம் காசு குடுத்து வாங்குற காரியம் இல்ல இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலா நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாச்சு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆ நான் அடுத்த ஒரு வீடியோல, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ. பாய்.
Take care all of you. Bye everyone. Thank you for watching my video.